குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆக்ட். ஆர்டி ஆக்ட் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் விழிப்புணர்வு வந்து அதில் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டி ஆக்ட்டுங்கிறது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் மட்டும் இல்லை, 16 to 14 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும், அதை பற்றி விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்டி ஆக்ட்லேயே ஆசிரியர்கள் என்ன மாதிரி அதில் எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் எதை தெரிஞ்சுக்கணும், மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஹெச்எம்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, சரிங்களா. அப்புறம் சிஓடிஓ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னா என்ன, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ அட்மிட் பண்ணணும், ஸ்கூலில் என்டர் ஆகும்போது எந்த மந்த்து வந்து அவங்க வெளியே போகணும், இல்லை நடுவில் வந்தால் சேர்த்திக்கலாமா சேர்த்த வேண்டாமா, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால வந்து அந்த ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது அந்த பற்றிய விழிப்புணர்வு வந்து எல்லாத்துக்கிட்டையும் அதோட விழிப்புணர்வு இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பேரண்ட்ஸ் மத்தியிலையும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். ஆனால் அதை பற்றிய விழிப்புணர்வு எல்லாத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை. என்ன சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பறிவு அப்படிங்கிறது இந்த முன்ன விட இப்போ வந்து நிறையா நாலேஜ் வந்திருக்கு. அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், குழந்தைகளுக்கு நம்ம கல்வி கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு சேர்த்துனாங்க. அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து என்னால் பணம் கட்ட முடியாது அந்த ஒரு தாட்டில் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வந்து நம்ம எப்படி அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ரோல் மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி நடத்த போகிறோம். அந்த நாடகத்தில் வந்து என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆக்ட் பண்ணி அந்த விழிப்புணர்வை எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதில் என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர், பெற்றோர், குழந்தைகள், அரசு அதிகாரிகள் அப்படிங்கிற ரோல் பிளேயில் அவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஆக்டிங்கில் அந்த அவேர்னஸ் எப்படி வந்து மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தலாம், பெற்றோர்கள் மத்தியில் சேர்த்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த நாடகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாடகத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க, நீங்கள் பாருங்கள். ஆர்டி ஆக்ட் அவேர்னஸை பற்றி, ஓகேங்களா. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இப்போ நம்ம வந்துட்டு ஆர்டி ஆக்ட் பற்றி ஒரு டிடி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி ஆக்டிவிட்டி. அம்மா அப்பா நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், எல்லாரும் படிக்க போகிறாங்க, நானும் படிக்க போகிறேன். எனக்கும் ஆசையாக இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் எதுக்கெல்லாம் படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நானும் ஸ்கூலுக்கு போகிறேன். படிக்க வைக்க என்கிட்டலாம் காசு இல்லை, அதனால நீ ஸ்கூலுக்கு போனால் நான் புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும். அதனால நீ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம், இங்கே எங்கேயா விளையாண்டுட்டு பக்கத்துலேயே இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். உங்கள் பையன் விளையாண்டே இருக்கா, ஸ்கூலுக்கு தான் அனுப்ப மாட்டீங்களா? கவலைப்படாதீங்கம்மா. ஆர்டி ஆக்ட் படி 2009 கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு எல்லாமே ஸ்கூல்லேயே தராங்க. புக்ஸு எல்லாமே ஸ்கூல்லேயே தராங்க. அதனால் நீங்கள் எந்த கவலைப்பட வேண்டாம். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். படி அனைத்து குழந்தைகளுக்கும் 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி என்பது அரசின் திட்டம். அனைத்து பள்ளிகளும் மதம், பாலினம், பொருளாதார பாகுபாடு என்று குழந்தைகளை கைவிட வேண்டாம். பள்ளியில் இது எல்லாமே நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு வரோம். அப்புறம் பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டு வரோம். ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து ஒரு ஆசிரியராகி மற்றவங்களுக்கு கல்வியை கொடுத்தோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கல்வி என்பது ஒவ்வொருவரின் அடிப்படை உரிமை. அது வந்துட்டு ஒரு சலுகை அல்ல, அது வந்துட்டு நம்மளோட பேசிக் நீட். அண்ட் அது வந்துட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கல்வி என்பது சலுகை அல்ல, அது ஒவ்வொருவரின் அடிப்படை உரிமை. அதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது டீச்சருடைய கடமை. அந்த கடமையை நம்ம சிறப்பாக பண்ணுவோம். கல்வி என்பது சமூக முன்னேற்றத்தின் அடிப்படை. இதை அனைவரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்துவோம். ஸ்கூலுக்கு போவாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு கல்வி தான் அவங்களோட எதிர்காலம். அவ்வளோதான். நான் படிக்கிறேன், கற்றது தான் என் உரிமை. நான் படிக்கிறேன், கற்றல் என்பது எனக்கு உரிமை. கல்விங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானது. 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் நம்மளோட கவர்மெண்ட் இலவசமாக கல்வி வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான்
ஆர்டி மறுபடியும் சொல்லு. ஆர்டியோட நோக்கம். தேங்க்யூ ஆல்.